ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா மாதிரிலாம் ஆஸ்திரேலியா அணியை நாங்கள் ஈஸியாக விட்டுற மாட்டோம். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்பு நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் டேமா பவுமா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு தோல்விக்கும் காரணம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வந்துட்டுச்சு. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 2-0 சொல்லிட்டு டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் அணி ஒரு போட்டி கூட வின் பண்ணல. அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு தெருவாயிட்டாங்க. அது குறித்த டேர்ம் ஆபம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி மேலாம் நான் ஈஸியாக விட்டுற மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் இந்த வாட்டி ஃபைனல் போயிட்டுருக்கோம். அத்தை நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா T20 வேர்ல்டு கப்பு நாங்கள் ஃபைனல் போய் தோற்றதே எங்களால் இன்னும் ஏற்றுக்கொண்டு வர முடியல. அதே போல் தான் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போயிருக்கோம். நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் எங்கள் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்திய அணி மாதிரியெல்லாம் நான் ஈஸியாக விட்டுற மாட்டோம். கட்டாயம் இந்த தாட்டி ஃபைனல் நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெம்மா பவுமா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்கார் ஆஸ்திரேலியா அணிக்கு. எஸ், பவுமா பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மில் இருக்காருங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ரெண்டு ஹண்ட்ரட் வச்சுருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் நல்ல ஃபார்ம் இருக்கார். கேப்டன்ஷிப் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு பவுமா. அதனால் அந்த கான்ஃபிடென்ட் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்ன மாதிரி கரெக்டு தாங்க. T20 வேர்ல்டு கப்பு நம்பிக்கிட்ட அவங்க ஜெயிக்க வேண்டியதான், கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லலாம். பொம்ரா போட்ட மேஜிக்கால் தான் அவங்க தோத்தாங்க. அதனால் இந்த வாட்டி டெஸ்ட்டு வேர்ல்டு கப் ஃபைனல் போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட சவுத் ஆஃப்ரிக்கா அடித்தா கண்டிப்பாக இந்திய ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா எத்தனை கப்பு தான் அடிப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா T20 வேர்ல்டு கப் விட்டீங்க, ODI வேர்ல்டு கப்பு ஃபைனல் போய் அடிச்சிங்க. அதுக்கு முன்னே டெஸ்ட் வேர்ல்டு கப்பும் ஆஸ்திரேலியா தான் அடிச்சிச்சு. அதனால் நிறைய கண்டினியூவாக அவங்க கப் அடிக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா பாவங்க ஒரு வாட்டி கூட ஒன்றும் வேர்ல்டு கப் அடிக்கலை. அவங்க அடித்தா நல்லா இருக்குன்னு ஒரு மனசு இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாங்க. ஏன்னா நல்ல ஒரு டீமாக இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பாஸ் போலிங்கில் இருக்கட்டும், ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியாக்காரன் பற்றி தான் தெரியுமே, அதை நான் ஒன்று பண்ணிட்டு ஜெயிச்சிருவாங்க. இங்கிலாண்டில் தான் நடக்குது லார்ட்ஸில். கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான போட்டி. பட் இருக்குங்க, அது இன்னொரு 5-6 மாதம் இருக்குது. ஏன்னா IPL முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது நடக்க போகுது. அதனால் நம்ம பெருசாக அது எடுத்துக்க தேவையில்லை. இப்போதைக்கு அது வரும்போது நம்ம அப்டேட் கொடுக்கலாம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பட் நம்ம டேமா பவுமா ஓப்பனாக பேசியிருக்காரு, சவால் விட்டுருக்காருன்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியா இன்றைக்கி இந்திய அணி மாதிரிலாம் விட்டுற மாட்டேன்றாங்க. நாங்கள் எங்கெங்கே விட்டோம், எங்கள் பேட்டிங் சரியாக இல்லைன்னா ஜஸ்பிரிட் பும்ரா கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற்று இருக்க வேண்டும். பட்டு பல்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி இதுமாரி பிளேயர்லாம் ஆடாததான் காரணம் முக்கியமாக. ஏன்னா சீனியர் பிளேயர் ஆடினா தாங்க இதுமாரி ஆஸ்திரேலியா கண்டிஷன்லாம் சீனியர் பிளேயர் விளையாடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஓகே, விடுங்க, அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் பவுமா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.